இந்த கோயிலுக்கு வந்தால் யார் ஒருவர் தரித்திர நிலையில், அதாவது பொருளாதார கஷ்ட நிலையில் யார் ஒருவர் வந்து இந்த சுவாமியிடம் வேண்டினாலும் அவர்கள் மிக பெரும் தனவந்தர்களாக மாற வேண்டும் என்று அவர்களுக்காக பின்னாடி வரக்கூடிய வந்து வணங்கக்கூடியவர்களுக்காக இவங்க 2 பேரும் இறைவன்கிட்ட வரம் கேட்கிறாங்க. தந்தோங்கிறாரு. அதிலிருந்து அவர் பேர் வந்துட்டு ரத்னபுரீஸ்வரர். வணக்கம், சுகமே சொல்க. இன்றைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு பழமையான ஒரு சிவன் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தஞ்சாவூரை பொறுத்தளவில் தஞ்சை பெரிய கோயில் தான் மிக பழமையானது. அதையும் தாண்டிய பழமையானது ஒன்று இருக்குது. 3000 5000 10,000 தெரியல. ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கோயில் இப்பவும் இருக்குது. அது இன்றும் மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரு கோயிலாக விளங்குது. அது எப்படின்னா, இடையில் முழுமையாக புதர்மண்டி போய் புனரமைக்க முடியாமல் இப்போ மீண்டும் உழவார பணி செய்து இப்பொழுது அதை கோயிலை புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஆனால் இப்போவுமே நீங்கள் உள்ளே போனால் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த உணர்வு, அடேங்கப்பா, நீங்கள் கேட்டதுக்கு அப்படியே கிடைக்கும். சுவாமியின் பெயரே ரத்னபுரீஸ்வரர். ரத்தினம்னா செல்வம், செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளல் ரத்னபுரீஸ்வரர். எங்கே இருக்க கோயில்னா, தஞ்சாவூர்லேருந்து நீங்கள் பட்டுக்கோட்டை ரோட்டில் வரும்போது மன்னார்குடி பிரிவு சாலைன்னு ஒரு சாலை போகும். மன்னார்குடி பிரிவு சாலையை கடந்து ஒரு 100 அடி வந்தீங்கன்னா பட்டுக்கோட்டை ரோட்லையே இருக்குது இந்த சிவன், அற்புதமான சிவன் கோயில். இதுக்கு சான்று இன்னமும் அந்த கோயில்கள் அப்படியே இருக்குது. தஞ்சாவூரில் மராட்டிய மன்னர் சர்போஜின்னு சொல்லி ஒரு மன்னர் ஆட்சி செய்கிறார். அந்த சமயத்தில் அவருடைய அத்தை மகனான பக்கத்து நாட்டு அரசர் ஒருத்தர் வந்து பார்க்க வர்றார், இங்கே வர்றார். அதாவது அவருடைய நோக்கம் என்னென்னா, ராமேஸ்வரத்தில் நீராடணும், அந்த கர்ம வினைகளை போக்குவதற்காக அந்த கடலில் நீராடி தர்ப்பணம் செய்துட்டு வரணும். இதுக்காக ஆந்திர தேசத்திலிருந்து புறப்பட்டு அவர் வர்றாரு. அவருடைய பேர் வந்துட்டு மேஸ்தி மொய்தே அவருடைய பேர். வர்றாரு. வரும் வழியாக அத்தை மகன் எங்கே இருக்காரு, தஞ்சாவூர் ஆளுந்துட்டு இருக்காரு. அவரோட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு கொஞ்ச நாள் அங்கே இருந்து தஞ்சாவூர் அரண்மனை இருந்துட்டு, நான் இங்கே போகிறேன், எங்கள் ராமேஸ்வரம் கடலில் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் என்னுடைய படை வீரர்களை கொஞ்சம் பேரை எக்ஸ்ட்ராவாக அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு படையை, ஒரு சிறு படையை, அதுலேயே குதிரை யானை காலாட் படையெல்லாம் வருது, எனக்கு இவ்வளோ படையெல்லாம் தேவையில்லை, எனக்கு 4 பேர் பல்லக்கு தூக்குறாங்க, அது போதும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை இருக்கட்டும் அப்படின்னு அவர் அனுப்பி விடுறாரு. வர்ற வழியில் சரியான காடு. அந்த காட்டு வழியாக வரும்பொழுது இவருக்கு உடம்புல ஒரு சிலிர்ப்பு உண்டாகுது. சத்தியமாக சொல்கிறேன், நான் இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே அந்த கோயிலில் போகும்போது எனக்கு அந்த சிலிர்ப்பு ஏற்பட்டது. இப்போ போனாலும் ஏற்படும். பல பேர் சொல்லியிருக்காங்க, அந்த பர்டிகுலராக அந்த அந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது அந்த சிலிர்ப்பு உண்டாகுது. அது என்னன்னு தெரியல. கீழே 16 சித்தர்கள் ஜீவ சமாதியில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ புராண காலத்தோடு தொடர்புடையது அந்த கோயில். அந்த சிலிர்ப்பு ஏற்பட்ட உடனே பல்லக்கு இறக்க சொல்கிறார். இந்த இடத்துல ஏதோ இதை சுற்றில ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது, தேடி பாருங்க அப்படின்னு சொன்னால் வீரர்கள் வந்துட்டு தேடுறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், சத்தம் போடுறாரு, இங்கே ஒரு சிவன் சிலை இருக்குன்றார். ஒரு பல்லக்கை விட்டு இறங்கி ஓடி போய் பார்த்தாருன்னா சிவனை பார்க்குறாரு. இப்போ சிவனை கட்டிக்கிட்டு அவர் கதறார். மிகப்பெரிய சிவபக்தர் இவர், அந்த மேஸ்தி மொய்தே. கொஞ்சம் பாழடைஞ்ச நிலையில் கோயிலும் இருக்குது, பாழடைஞ்ச நிலையில் இருக்குது. அங்கே ஒரு கல்வெட்டை பார்க்குறார். அந்த கல்வெட்டு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு மொழியில் இருக்க, அதற்கென்று ஒரு நிபுணரை வரவழைத்து எப்படியோ படித்து அறகுறையாக புரிஞ்சுக்கிறார். என்ன அதில் எழுதியிருக்குன்னு சொன்னால், இது சித்திரகுப்தனுக்கு சாப நிவர்த்தி கொடுத்த ஈஸ்வரன் இவர். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், சொர்க்கத்திலிருந்து ஒரு பெரிய வைரக்கல் ஒன்று, அதை வந்து இந்திரன் வந்து யமதர்மனுக்கு பரிசாக கொடுத்ததாகவும், அதனுடைய அழகுல மயங்கிய யமதர்மன் அதை தன்னுடைய அந்த கிரீடத்தில் நடுவாந்தரமாக அதை பதிக்கை செய்து முதல் நாள் அணிந்து கொண்டு எங்கே வர்றான், சபைக்கு வரான். அவசரமாக இன்னைக்கு நான் நாளைக்கே இதை அணிஞ்சிக்கிட்டு போகணும், கரெக்டாக பண்ணுன்னு சொல்லி அவசரம் பண்ண சொல்லும்போது அவசரம் பண்ணதுனால அது முழுமை வரலை. உள்ள ஏதோ லேசாக ஆடிக்கிட்டு இருந்திருக்கு, அதை கவனிக்காமல் தூக்கி வச்சுக்கிட்டு வந்துட்டான். இவன் மேலே ஏறி போயிட்டு இருக்கும்போது அது எப்படியோ கழண்டு கீழே விழுது. சித்திரகுப்தன் பார்க்குறான். பார்த்தோன்னே அந்த ஒளியில் இவன் மயங்கி டக்குன்னு இதை எடுத்துட்டான். எடுத்து இடுப்புல முடி போட்டான். இவன் போய் சிம்மாசனத்தில் உட்காந்தான். அது யமதர்மன். பின்னாடி நடந்ததெல்லாம் அவனுக்கு அவன் நாலேஜுக்கு புரியாமையா இருக்கும். அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் போகிறான். போய் உட்காந்தோடனே, சித்திரகுப்தா இங்கே வா, உன் மடியை அவர்
கூட என்று கையங்களமாக படித்து வாங்கி கொண்டு, இதை நீ கீழே விழுந்தோன்னே எடுத்து எங்கிட்ட நீ மரியாதையை படைச்சிருக்கணும். உன் திருட்டு புத்தி ஒரு ஐயோ பிரபு, நான் அறியாமல் தவறு செய்து விட்டேன், எப்படியோ நான் அறியாமல் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க பிரபு அப்படின்னு கதறாங்க. இல்லை உன் மீது எனக்கு ஏற்பட்ட கோபம்தான், அதில் மாற்றம் இல்லை. நீ எப்போ உனக்கு திருட்டு புத்தி இருந்துச்சோ என் கூட நீ இருக்க முடியாது. கொஞ்ச காலம் நீ பூலோகத்தில் போய் அந்த நரகத்தை அனுபவித்து விட்டு வா அப்படின்னு சொல்லி பூலோக வாசனம் செய்து விட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாரு. பிரபு, எனக்கு எங்கே வேணாலும் தண்டனை கொடுங்க, பூலோகத்துக்கு மட்டும் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீ போய் தான் தீரணும் போ அப்படின்னு சொல்லி பூலோகத்துக்கு அனுப்புகிறார். நான் திரும்ப எப்போ பிரபு வருவேன்னு சொல்லி கேட்கும்போது, நீ எப்போ வருவேங்கிறத முடிவு பண்ணுறது ஈசனார் முடிவு பண்ணுவார், எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீ திருட்டு போய, உனக்கு நான் கொடுத்தது தான், நீ போ, எங்கிட்டேருந்து உனக்கு மன்னிப்பு கிடையாது. உன்னை இனிமேல் மன்னித்தால் அது ஈசன் மன்னித்தால் தான், பூலோகத்துக்கு போ, சாப விமோசனம் நான் தரவில்லை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். ஐயோ, கடும் மன உளைச்சலில் பூலோகத்தில் வந்து விழுறாரு. யார்? சித்திரகுப்தர். அலைகிறாரு. பூலோகத்தினுடைய அத்தனை பிணிகளும் அவரை தொற்றிக்கொள்ளுது, பசிக்குது, கஞ்சிக்கு கையேந்துறாரு, என்னமோ பண்ணுறாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த சிவன் கோயில் அப்பொழுது நிர்மாணிக்கப்பட்டு ஜொலிச்சிக்கிட்டு இருக்கு. ஆமாம், ஜெகஜோதியாக இருக்கு, சுற்றி நகரம். அந்த காலத்தில் இப்போ இந்த நகரத்துக்கு வந்துட்டாரு. நகரத்துக்கு வந்தால் யார் கேட்டாலும் தர்றான், கையை நீட்டினா என்ன தேவையோ கொடுக்குறான், வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக ரவுண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ தான் அந்த கோயிலை பார்க்குறாரு. கோயிலுக்குள்ளே போகிறாரு, போய் சுவாமியை வணங்குறாரு. என்ன அந்த அவன் வணங்கிய அந்த சுவாமி தெய்வம் இன்னமும் இருக்குது, சிவலிங்கம் உள்ள இருக்கார், சிவனாக இருக்கிறார். வணங்கிட்டு அப்படி திரும்பும்போது லேசாக ஒரு டால் அடிக்குது. இன்னும் டால் அடிக்குது. ஒரு சாக்கு மூட்டை கிடக்கு, சாக்கு மூட்டைக்குள்ளேருந்து ஒளி வருது. அந்த சாக்கு மூட்டையை தூக்கிட்டு போய் தனியாக கொண்டு வச்சு பிரித்து பார்த்தா சிகப்பு, பச்சை, மஞ்சள், என்னென்ன கலர் இருக்கோ வானவில் கலரில் அத்தனை கலர்லையும் டால் அடிக்குது. வைடூரிய நவரத்தின கற்கள். ஆமாம், இது சொர்க்கத்திலையும் இது பண்ணுற கற்கள் கிடையாது, அப்படிப்பட்ட அற்புதமான வைடூரிய கற்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? இதை கொண்டுட்டு போய் இப்போ அசரீரி வருது. சித்திரகுப்தா, ஒரே ஒரு கல்லுக்காக தானே உன்னை கீழே அனுப்பினான் தலைவன், அவன்கிட்ட கொண்டு போய் இந்த மூட்டை முழுமையாக கொடு, அவன் மனசு மாறிடுவான், அவனை சேர்த்துக்குவான், உனக்கு சாப விமோசனம், நீ போ அப்படின்னு சொல்லி ஈசனார் வந்துட்டு அசரீரியாக சொல்கிறாரு. ஈசனை விழுந்து கும்பிட்டு வணங்கிட்டு மூட்டை தூக்கிட்டு யமலோகம் வந்துடுறான். சித்திரகுப்தன் வந்து பிரபுங்கிறாரு. எப்படா வந்தேன் அவரு கேட்க, இங்கே பாருங்க பிரபுன்னு சொல்லி மூட்டையை அவுத்து உதறான். வைடூரிய கற்கள் டால் அடிக்குது. என்னடா அது, என்னுடைய கிரவுண்டில் இருந்ததை விட மிக அற்புதமான விஷயமாக இருக்குது, எங்கடா உனக்கு கிடைச்சிது, யார் தந்தா அப்படிங்க. பிரபு, இது எல்லாம் எனக்கு ஈசன் தந்தார், எல்லாம் உங்களுக்காக நான் தர்றேன் அப்படிங்கிறான். அப்படியா, இப்போதான்டா நீ என் ஃப்ரெண்டு, இப்போதான் நீ அசிஸ்டண்ட், வா வந்து உட்காரு என்று அளவு கடந்து அன்பை பொழிந்து அவனிடம் கேட்குறான். அந்த கோயிலுக்கு என்னை ஒரு வாட்டி அழைச்சிட்டு போறியா அப்படின்னு சொல்லி, வாங்க பிரபு போவோம் என்று சொல்லி மீண்டும் பூலோகத்துக்கு யமதர்மனை அழைத்து கொண்டு சித்திரகுப்தன் வர்றான். வந்து இருவரும் கோயிலை சுற்றி வந்து வணங்குறாங்க. வணங்கிட்டு யமதர்மனும் சித்திரகுப்தனும் பேசிக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வந்தால் யார் ஒருவர் தரித்திர நிலையில், அதாவது பொருளாதார கஷ்ட நிலையில் யார் ஒருவர் வந்து இந்த சுவாமியிடம் வேண்டினாலும் அவர்கள் மிக பெரும் தனவந்தர்களாக மாற வேண்டும் என்று அவர்களுக்காக பின்னாடி வரக்கூடிய வந்து வணங்கக்கூடியவர்களுக்காக இவங்க ரெண்டு பேரும் இறைவன்கிட்ட வரம் கேட்கிறாங்க. தந்தோங்கிறாரு. அதிலிருந்து அவர் பெயர் வந்துட்டு ரத்னபுரீஸ்வரர் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார். இப்பொழுதும் இருக்கு. இந்த விஷயம் இந்த கல்வெட்டில் அறகுறையா படிக்கிறான் வந்தவன். இதை அந்த மேஸ்தி மொய்தேங்கிற அந்த ஆந்திர அரசர் பார்த்துட்டு, சரி ரைட், இதை இது சாதாரண விஷயம் இல்லை, இன்றைக்கு அடர்ந்த காடா போச்சு, அது நகரமே காணும், காடா போச்சு. இப்போ பாடடைந்த நிலையில், சிதிலமடைந்த நிலையில் சிவரெல்லாம் போயிடுச்சு, சிவலிங்கம் மட்டும் தெரியுது, ஒரு கோபுரம் லேசாக தெரியுது, ரைட், கோயில் இருந்ததுக்கான அடையாளம் தெரியுது. இதை அப்படியே மீண்டும் புனரமைத்து பழையபடிக்கு பெரும் கோயிலாக கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்லி இவர் கொடுத்தார்ல, செர்ஃபோஜி அனுப்புனார்ல இந்த படைப்ப பலத்தெல்லாம் தனக்கான பாதுகாப்புக்காக, அவர்களை எல்லாம் நிறுத்தி போதுமான பணத்தை அவர்களிடம் அதுக்குன்னு ஒரு அதிகாரியை நியமித்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு, நான் இங்கிருந்து நடந்தே போக போகிறேன், பல்லக்கு தூக்கிட்டு கூட ஒரு பையன் வர வேண்டாம், எல்லா பையனும் இங்கே வேலை பாரு, நான் நடந்தே போக போகிறேன், போய் நானும் என் மனைவியும் ராமேஸ்வரத்தில் போய் குளிச்சுட்டு நடந்தே தான் திருப்பி வர போகிறோம், மாத கணக்கில் ஆகும், நான் வரும்போது இங்கே கோயில் இருக்கணும் என்று சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஈசனை வணங்கி நடக்கிறாங்க, நடந்து போகிறாங்க.
நடந்து போகிறதுக்கு இங்கேருந்து போய் சேர 1 மாதம், அங்கே தங்கியிருந்தது 1 மாதம், குளிச்சு சாமி கும்பிட்டு திரும்ப வந்தது 1 மாதம், 3 மாத காலமாச்சு திரும்ப ஸ்பாட்டுக்கு வர. வந்து பார்த்தால் பிரம்மாண்டமான கோயில் எழுப்பியிருக்கு. இதுக்கு இடையில இதை பற்றி கேள்விப்பட்டு ஸ்பெஷலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாரு இவர், யாரு, தஞ்சை அரசர் சர்வோஜி. அவர் வந்து பார்த்து மேற்கொண்டு ஆட்களை அனுப்பி சீக்கிரம் அவர் வர்றதுக்குள்ள துரிதமாக வேலை நடக்கட்டும்னு சொல்லி அந்த கோயிலை மிக அழகாக அற்புதமாக கட்டி முடிச்சிடறாரு. இப்பொழுது 2 சிற்பிகளை தயாராக வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காருன்னா, ரெடியா இருங்க, இந்த கல்லை வச்சுக்கிங்க, என் மைத்துனர் மனைவியும் கடலில் நீராடிட்டு ராமேஸ்வரத்தில் நீராடிட்டு வர்றாங்க, வந்து நின்று சுவாமியை வணங்குவாங்க. எந்த இடத்துல நின்று சுவாமியை வணங்குனாங்களோ, எப்படி வணங்குனாங்களோ அதே மாதிரி அவர்களைப் போலவே 2 சிலை செய்து அந்த சாமிக்கு முன்னாடியே வச்சிடணும், அவங்க நின்ற இடத்திலேயே வச்சிடணும் என்று மேசி மொய்தைக்கு ஒரு சிலை, அவருடைய மனைவி ஒரு சிலை, 2 பேரும் நின்று சுவாமியை வணங்குவதை போலவே இப்பொழுதும் இருக்கு. சரியா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த கோயில். இந்த கோயிலை பற்றி இதற்கு மேல் என்னால் சொல்ல முடியல. எனக்கு சொல்ல சொல்ல ஒரு மாதிரி புல்லரிக்குது. நீங்கள் அத்தனை பேரும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் இந்த கோவிலுக்கு ஒரு முறை வருகை தந்து வலப்பிரகாரம் செய்து சுவாமியை வணங்கி ஈசனின் பரிபூர்ண அருளை பெற்று நீங்களும் செல்வந்தராக வாழ்வில் உயர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு என்னென்ன வகையான சந்தேகம் இருக்கு, எதை பற்றி பேசலாம், எதை பற்றி செய்யலாம், என்ன பண்ணலாம், ஆன்மீகத்தை பற்றியோ, ஏதோ ஒரு குறிப்பிட்ட கோயிலை பற்றியோ, அல்லது வர்ம சிகிச்சை மருத்துவ முறைகளை பற்றியோ, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை பற்றியோ, முடக்குவாதத்தை பற்றியோ உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. அதற்கான விடையை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம கனெக்ஷன்லேயே இருப்போம். சுகமே சூழ்க.